மணி சொன்னது போல மற்றவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது, தாமு சொன்னாரு 1 நாள் 2 நாள் 5 நாள் கொண்டாடுவாங்க. ஆனா எங்க தலைவருக்கு மட்டும்தான் 365 நாளும் பிறந்த நாள் கொண்டாடும் ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி தான். விலையில்லா விருந்தகம், தளபதி விலையில்லா விருந்தகம் சுமார் 34-35 மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தினந்தோறும் 150 பேர் உணவு காலையிலே நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாணவ மாணவிகளுக்கு தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தளபதி குருதியகம் ஒரு நாளும் 70-75 பேருக்கு இன்று வரை 63 பேர் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். விழியகம் மற்றும் தளபதி பயிலகம் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் 10,000 மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய ஒரு பயிலகத்தை தளபதி பெயரால் நடத்தி கொண்டிருக்கிறோம். தளபதி நூலகம், தளபதி விலையில்லா வீடு கட்ட திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கிற திட்டம். அதற்கடுத்து தளபதி சட்ட ஆலோசனை மையம் என்று இலவசமாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை எங்கள் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் எங்க ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசுல இருப்பாங்க. சின்ன வயசு 21 வயசு 20 வயசு 30 வயசு 28 வயசு அப்படிதான் இருப்பாங்கங்க. ஆனா அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க செய்யறதோட அதிகமா மக்களுக்கு சேவை செய்யற ஒரே ஒரு அன்பான ஒரு தோழர்கள் தான் இவங்க. எங்க கிட்ட எல்லாம் பெரிய பணக்காரங்கள்லாம் இல்லைங்க. நாங்களாம் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எங்க தாமுன்னா பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தார். அவருக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர் கொடுத்தோம். சாதாரணமா ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தவர் தான் இன்று மாவட்ட செயலாளர். பணம் காசு இருக்கிறவங்க கிட்ட பணத்தை செலவு பண்ணணும்ன்ற ஆசை இருக்காதுங்க. 500 ரூபாய் அவர் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டினார்னா 400 ரூபாய் செலவு பண்ணி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு எண்ணம் உள்ளவர் தான் எங்க தாமு. அவர் கடந்த 28-30 வருடமாக சைக்கிளிலே ஓட்டி கொண்டு போஸ்டர் ஒட்டி அங்கு கிடைக்கும் பணத்தில் வருமானத்தில் 5 பேருக்கு 10 பேருக்கு உணவளித்து வந்தவருக்கு தாங்க இன்னைக்கு பதவி கொடுத்தோம். அன்னைக்கு தெரியாது எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவாரு, தலைவர் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிப்பார்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. தளபதி மேல் அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு தளபதி பெயரால் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அவருக்குத்தான் இன்று மாவட்ட கழக செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கும் நிர்வாகிகளுக்கு இளைஞரணி, தொண்டரணி, மாணவர் என்று, சகோதரிகளுக்கு மகளிர் என்று பதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்களுக்கும் தெரியும் இந்த நேரத்தில் எப்படியாவது 2026 தலைவர் தளபதி சிஎம் ஆயிடுவார் என்றது எல்லோருக்கும் மக்களுக்கு தெரியும். அதனால புதிதாக வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அவர்களுக்கு உண்டான பதவிகள் கொடுக்கப்படும். ஆனால் உழைத்தவர்களுக்கு தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் தலை நிமிர்ந்து சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். மற்ற கட்சியெல்லாம் இந்நேரம் மழை வந்துச்சுன்னா ஆளே இருக்காதுன்னு மணி சொன்னாரு. அது 100க்கு 100 உண்மைங்க. அது புயலே வந்தாலும் சேர்த்தாங்க. எங்க ஆளுங்க எங்க கூட்டம் அப்படியே இருந்துக்கினே தான் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே மாறாது. நான் எப்பயுமே எல்லாரும் தாய்மார்கள்லாம் இருந்தாங்களாம் நான் நடுவில் போய் உக்காந்து அவங்ககிட்ட 1-2 வார்த்தையெல்லாம் பேசுவேன், எப்படிமா இருக்குதுன்னு. இன்னைக்கு ஆவடியில் பேசினேன். ஒரு சகோதரி, சின்னம்மாள் என்ற ஒரு சகோதரி சொன்னாங்க, அண்ணன் கட்சி எப்போ தலைவர் ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே எப்படா 2026 வரும், தேர்தல் தேதி எப்போ வரும், நான் ஓட்டு போடணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே இங்கே எங்கள் பகுதியில் இருக்கோம், எங்கள் எல்லாருமே நாங்கள் காத்துன்னு இருக்கிறோண்ணே அப்படின்னு. ஏமா நீ 1000 ரூபா வாங்கிட்டியா அப்படின்னு. அதானே நான் 1000 ரூபா வாங்குறேன். என் வீட்டுக்கார் இப்படி போனாருன்னா ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு 500 ரூபா ஃபைனை போட்டுடுறாங்க. 1000 ரூபா போட்டு. காவல்துறையை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தவறாகவே நீங்கள் நினைக்க கூடாது. அவர்களும் நம்மளை போர் ஒரு மனிதர்கள் தான். அவர்களுக்கு வேற வழி இல்லை.
நான் கொடுக்கற மாதிரி அந்த 1000 ரூபாய் கொடுக்கறேன், நீ எப்படியாவது வசூல் பண்ணி நீ ஃபைன் போட்டு எப்படியாவது வாங்கி நீ திருப்பி கொடுத்துருன்னு சொல்லும் போது, மேலதிகாரிகள் சொல்லும் போது அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது. ஆகவே நாம் எல்லோரும் அவர்கள் தான் செய்கிறார்கள். ஒரு வண்டி எடுத்துன்னு போனா போதும், ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்கிறாங்க, லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறாங்க, 1000 ரூபாய் போடு 2000 ரூபாய் போடுன்னு. அவர்கள் மீது நீங்கள் கோபப்படக்கூடாது. நீங்கள் கோபம் படுவது நம்மளுடைய தமிழக அரசு மீது தான் நீங்கள் கோபப்பட வேண்டும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க எல்லாமே அந்த பொண்ணு சொல்லிச்சாண்ணே இந்த மாதிரி நடந்ததுன்னு, முந்தா நாள் கூட ஃபைன் போட்டுட்டாங்கன்னு, அந்த பணத்தை வாங்கினாங்கன்னு. கரெக்டு தான் சகோதரி, இதுதான் விஷயம். அதை நீ நினைச்சுக்க. நீ ஏன் போலீஸ்கார காட்டுற? பாவம், அவரும் நமக்கோசம் 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு காவல்துறை தான் நமக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை குறை சொல்லாதீர்கள். தமிழக அரசை சொல்லு, யார் ஆளுகிறார்களோ அவங்களை சொல்லு சகோதரி என்று சொன்னேன். ஆமா, இல்லைன்னா என் காசை வாங்கினேன், என்கிட்டயே நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்து அடுத்து 2 நாள்லயே வாங்கிடுறாங்கன்னு அப்படின்னாங்க. அதுதான். அதனால இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படி இப்படிலாம் எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அதையெல்லாம் இப்ப வெங்கடேஷ் காசு இல்லைங்க, அது நம்மளுடைய சொந்த பணத்தை தான் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இது இப்ப வெங்கடேஷுக்கு 5 லட்சம் 6 லட்சம் செலவு பண்றான்னு அவருடைய உழைப்பு, அவருடைய காசு. அது தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு சாதாரண ஒரு தொண்டனின் அவர் உழைப்பால் இன்னைக்கு இந்த திட்டங்களை செய்கிறார் என்று சொன்னால், அதுதான் தளபதி மேல் வைத்திருக்கத்தின் பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தோழர் தான் நம்மளோட வெங்கடேஷ். வெங்கடேஷ் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற எல்லாருமே சரி, எது சொன்னாலும் சரி, நீங்க எது கேட்டாலும் சரி, தலைவருடைய போட்டோவை கையில வச்சுக்கின்னு அண்ணா எனக்கு இந்த உதவி செய்யின்னு சொன்னா அத்தனை பேரும் செய்யற ஒரு உண்மையான கட்சி தமிழக வெற்றி கழகம்.